வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான புளிக்காய்ச்சல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை வச்சு சாதமும் எப்படி கலர்றதுன்னு சொல்லியிருக்கேங்க. சாதம் கலர்றப்போ ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். கோயிலில் கிடைக்கக்கூடிய அதே புளி சாதம் டேஸ்ட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ புளிக்காய்ச்சல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி எடுத்து, அதாவது நம்ம கையால் அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு இருக்கும் புளி. அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா அழுத்தி பிடிச்சி எடுத்துக்குங்க. இப்போ அந்த புளியை பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளிக்காய்ச்சல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவுட்ரு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். முக்கியமாக இதை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அடுப்பை நல்லா ஃபுல்லாக தீயை குறைச்சிட்டு மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாக செவந்து வரும். எதையும் நம்ம கருக விட்டுறக்கூடாது. அதுக்கு தான் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்துக்கணும். வறுத்தோம் அப்படின்னா எல்லா பொருளுமே நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வந்துடும். இந்தளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்குவோம். திரும்பவும் அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இன்றைக்கி நான் எடுத்திருக்க புளியோட அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 25 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வரமிளகாயை இந்த எண்ணெயில் வறுத்துட்டு நம்ம பவுட்ரு பண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா புளிக்காய்ச்சலுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம தாளிப்போட மிளகாய் கிள்ளி சேர்ப்போம்ல, அப்படி சேர்க்காமல் நம்ம இது போல் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ புளிக்காய்ச்சல் தாளிப்பு கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு புளி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து செய்யும் போது தான் புளிக்காய்ச்சலோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு புளி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கணும் நம்ம. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. இந்த பொருள் எல்லாமே நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம செய்கிற புளிக்காய்ச்சலுக்கு நம்ம திரும்பவும் தாளிப்பு கொடுப்போம். அதிகமான அளவு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த புளிக்காய்ச்சல் உள்ள புளிப்பு காரம் எல்லாம் இந்த கல்லையில் இறங்கி நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதனால் தாளிப்பு ஜாமானை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு வேணுங்கிற அளவுக்கு கொடுத்துக்கலாம். இதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் நல்லா ஒரு 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. எல்லாம் பொரிஞ்சு பொன்னிறமாக செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்குவோம். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. புளி தண்ணியை கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு கொதிக்கிற நேரம் கொஞ்சம் கம்மியாகும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம புளிக்காய்ச்சலுக்கு மட்டும்தான் கல் உப்பு சேர்த்துக்கிறோம். திரும்ப சாதம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு வடிச்சிக்குங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கலரும் போது சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காகி வரணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக புளிக்காய்ச்சல் நல்லா கொதித்து ஓரளவு திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அதில் உள்ள பச்சை வாடை போகும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை சேர்த்துக்கும். இப்போ மிளகாயை பாருங்கள், நல்லா தனியாக அரைச்சி பவுட்ரு பண்ணியிருக்கேன். அதே போல் மற்ற பொருட்களையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ 2 தூளையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு திக்காகும் புளிக்காய்ச்சல். அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. இப்போ இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். கொதிச்சிச்சு அப்படின்னா நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கடைசியாக இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. சேர்க்கும் போது இந்த புளிக்காய்ச்சலுக்கு இன்னுமே டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்குங்க. இது வெல்லம் சேர்க்க உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்குங்க, இல்லாட்டினா வேண்டியில்லை. சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
நல்லா கலந்து விட்டு இப்போ எண்ணெய் பிரிகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்குவோம். அப்போ தான் புளிக்காய்ச்சல் ரொம்ப நாள் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்படி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு 3 மாதம் வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போ எடுத்து செஞ்சாலும் அந்த புளிக்காய்ச்சல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ புளி சாதம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து நான் வடித்து வச்சுருக்கேன் சாதம். இது வந்து சாப்பாட்டு அரிசி தான். நல்லா சாதத்தை வடிச்சிட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாதத்தை வடிக்கும் போது உப்பு சேர்க்கலை, அதனால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம புளிக்காய்ச்சல்லையும் உப்பு இருக்கும், அதனால் இதில் ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இப்போ இந்த சாதத்தை நல்லா கலந்து விட்டுருங்க. இது போல் எண்ணெயும் உப்பும் சேர்த்து கலரும் போது பார்த்திங்கன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதே போல் அந்த சாதத்துக்கு நல்லெண்ணெயோட வாசனை ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ கலந்து விட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவு புளிக்காய்ச்சல் சேர்த்துக்குவோம். நான் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு சாதத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ இதை வந்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. எல்லா சாதத்துலேயும் கலந்து வர மாதிரி உங்கள் காரம் புளிப்புக்கு தகுந்த அளவு இந்த புளிக்காய்ச்சலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறி இருக்கணும். புளிக்காய்ச்சலும் ஆறி இருக்கணும், சாதமும் ஆறி இருக்கணும். அப்போ தான் சாதம் உடையாமல் இது போல் நல்லா உதிரியாக கலந்து எடுக்கலாம். இப்போ சாதம் கலந்துக்கிட்டேன். இப்போ இந்த சாதத்துக்கு கடைசியாக நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துட்டோம்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தாளிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்படி நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து பொரித்து சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சேர்க்குறது பிடிக்காது, அவங்க வேணால் சேர்க்காமலும் செஞ்சுக்கலாம். வேர்க்கடலை பிடிக்கும்னா நிறைய சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகாய் கிள்ளிட்டு விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இப்போ நல்லா எல்லாம் பொரிஞ்சு செவந்து வரட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம புளிக்காய்ச்சலில் எல்லா பொருளுமே சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கடைசியாக நம்ம இதை போல் தாளிப்பு கொடுத்து சாதம் கிளறும் போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பச்சையாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து எடுத்துருங்க. நல்லா ஒத்தாப்பில் இது போல் கலந்து விட்டீங்க அப்படின்னாக்கா நல்லா கமகமன் வாசனையோட ரொம்ப அருமையாக சூப்பரான ஒரு புளி சாதம் ரெடி ஆகிடுங்க. எப்போ நீங்கள் புளி சாதம் தேவைப்பட்டாலும் இதே போல் நம்ம செஞ்சு வச்சுருக்க புளி காய்ச்சலேருந்து கொஞ்சம் எடுத்து கலரிட்டு கடைசியாக இது போல் தாளிப்பு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அருமையான புளி சாதம் ரெடி. நீங்களும் இந்த புளிசாத ரெசிப்பியை நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.